வணக்கம். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அப்ப நேற்று வந்து எங்களுக்கு வெக்கேஷன் தர நேற்று நைட் வந்து நாங்கள் ஜஃப்னாலேருந்து ஹேட்டனுக்கு வந்தோம். அப்போ எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பஸ் தான், பிரைவேட் பஸ். அது இங்கேருந்து போகிறனாலும் அங்கேருந்து வரண்டாலும் அந்த ஒரு பஸ்ஸில் தான் வருவோம். எங்களுக்கு 2700 டிக்கெட்டு எடுப்பாங்க. அப்போ நேற்று நைட் நாங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணி மாதிரி வரும்போது அந்த ஹேட்டனுக்கு கிட்டத்தட்ட வர ஒரு அரை மணித்தியாலம் முன்னுக்கு வர ஒரு இடத்துல வந்து மண் சரிஞ்சு ரோட் பிளாக் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே பஸ் போகாதுன்னு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. செய்ய வழி இல்லாமல் 5 மணின்றது ஒரு இருட்டானது. இப்போ நாங்கள் எல்லாருமே நின்றோம், பஸ்ஸில் வந்து அவ்வளோ பேருமே நின்றோம். அப்போ அந்த சமயத்தில் வந்து கண்டக்டர் அதில் ஊர் வழியாக போகிற ஒரு மினி பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். ஏன்னா அந்த வழியாக ஆட்டோவும் பைக்கும் மட்டும் தான் போகும், பஸ் போக இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. மினி பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பஸ் வந்ததே ஒரு 6 மணி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மணி தேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அப்போ அவர் அரேஞ்ச் பண்ணி தந்த பஸ் என்னன்னா அவர் காசு கொடுத்துருப்பான்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் பஸ்ஸில் ஏறின பிறகு தான் கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்கிறாரு. அப்போ அவர் டிக்கெட்டையும் தர இல்லை, காசு மட்டும் கேட்டு வாங்கி எடுத்தாரு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தா 400 எடுத்தாரு. அது வந்து ஒரு 15 நிமிஷத்துல போற தூரம். ஏன்னா அது அவர் போனது ஊர் வழியா போற பஸ் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள போயிருச்சு. அது ரொம்பவே குறைவான தூரம். அந்த தூரத்துக்கு வந்து 400 எடுத்தது வந்து மிகவும் பெரிய காசு. அதோட 400 வந்து நார்மலா டிக்கெட் காசு எடுத்துட்டு அது இல்லாம வச்சிருந்த பெரிய லக்கேஜுகளுக்கு எக்ஸ்ட்ராவா 100 வாங்கி எடுத்தாரு. உண்மையா அந்த பஸ்ல போறது வந்து இப்ப நாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா எங்களுக்கு நாங்க எவ்வளவு காசு நாங்க டிக்கெட் புக் பண்ணது ஆன்லைன்ல. அப்ப எக்ஸ்ட்ராவா நாங்க வந்து அங்க இருந்து மேலதிகமா பஸ் எடுத்து போறதுக்கோ ஆட்டோ எடுத்து போறதுக்கு எங்களை வீட்டுக்கு போறதுக்கான காசு மட்டும் தான் கையில வச்சிருப்போம். அப்ப எங்களுக்கு அந்த இடத்துக்கு 400 அவ்வளவு காசு வந்து ஒரு பெரிய காசு. அப்ப நாங்க அதை வந்து கொடுத்துட்டு உண்மையா எங்களுக்கு அது வந்து ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. பிறகு நாங்க காசு மறுபடியும் ஒரு ஏடிஎம்ல எடுத்துட்டு தான் நாங்க திரும்ப அடுத்த பஸ்ஸுக்கு வந்து வந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து நாங்க ஒரு 60 வரும், ஒரு 50 வரும், என்னன்னா அவ்வளவு குறைவான தூரம். கேண்டில இருந்து ஹெட்டனுக்கு வரதுக்கு அந்த 400 அந்த அளவு தான் காசு எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் தூரத்துக்கு வந்து அவங்க 400 எடுத்தது ரொம்ப பிள்ளையான விஷயம். வேணும் இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில உண்மையா ஒரு மனுஷர்களை மாட்டப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள கொண்டு போய் எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் தான் பார்க்கணும். ஆனா இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திட்டு இப்படி அவங்க வந்து உழைக்க கூடாது. இது வந்து ரொம்பவே பிழையான விஷயம். இதுக்கு நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். வணக்கம். நான் தலவாக்கலையிலிருந்து பேசுகிறேன். நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து ஹட்டன் நோக்கி நாங்கள் வந்த பஸ் வந்து குயில்வத்த அப்படிங்கிற இடத்துல வந்து பாரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தனால அந்த இடத்துல அதுக்கு பிறகு போக இல்லாதுன்னு நிறுத்திட்டாங்க. தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இன்னொரு பஸ் அதுக்கு பதிலாக ஏற்பாடு செஞ்சு தந்தாங்க. ஆனால் அந்த பஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு 400 வீதம் எடுத்தாங்க. எங்களோட குடும்பத்துல நாங்க 5 பேர் வந்தோம். ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த பஸ்க்கு 2700 ஒரு ஆளுக்கு கொடுத்து தான் நாங்க வந்தோம். அந்த பஸ்ல இன்னொரு பஸ்க்கு ஏற்றக்குள்ள அந்த பஸ்லயும் நாங்க கொண்டு வந்த பார்சலுக்கும் ஒரு 100 200 அப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வாங்கினாங்க. ஒருத்தரும் உயிருக்கு பயந்து என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம பயந்து நாங்க வந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தம் எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம இருந்த நேரத்துல ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்துகிட்டது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையா அளிச்சிச்சு. இணையவழி வர்த்தகத்துக்கான சிறந்த கட்டண முறை லாங்கபேயின் ஜஸ்ட் பே வெப்.